பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. அவரே நம்மை உண்டாக்கினார். பல நேரங்களில் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். நாம் சுயமாய் உருவாக்கப்பட்டவர் அல்ல, இயற்கையாய் வெளிப்பட்டவர்கள் அல்ல. ஆமேன். வேதம் சொல்லுகிறபடி தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே, நம் எலும்புகள் உண்டாகும் முன்பே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவரே நம்மை உண்டாக்கினார். காரணம், நம்முடைய பிறப்பு முதல் நம்முடைய முடிவு வரையிலும் அவர் நம்மை மோனிட்டரேட் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத வழிகளில் கடந்து போகும்போது தடைப்படுத்துகிறார். அவர் இன்னும் அதை ஹல்லேலூயா நாம் உணராமல் துணிகரமாய் போகும்போது தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சிக்கிறார். இந்த கால வேளையில் நாம் நினைத்தது ஏன் எல்லா நேரங்களிலும் செய்ய முடியவில்லை? நாம் விரும்பினது ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை? நாம் விரும்பாத காரியங்களிலும் ஹல்லேலூயா கடந்து செல்லுகிறோம். சில வேளைகளில் நாம் விரும்பின நல்ல காரியங்கள் கூட சில வேளைகளில் பலவிதமான சூழ்நிலைகளில் தடைகள் வருகிறது. காரணம் தெரியுமா? தேவன் அதை மோனிட்டரேட் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நிர்ணயித்திருக்கிறார். அதற்கு ஆலோசனை தருகிறார். இப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும். எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளான் வைத்திருக்கிறாரே. அந்த திட்டத்தின்படி நம்மை உருவாக்கின கர்த்தர் சிறு வயதுல நம்ம எல்லாரும் ஒரு போல வாழ்கிறோம், வளருகிறோம். ஆனால் வளர்ந்த பின்பு கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்கென்று தம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொருவரையும் வெவ்வேறாய் பல துறைகளில் பிரித்து பல இடங்களில் ஒரே இடத்துல ஹல்லேலூயா பாவப்பட்ட விதைகளாக தான் முளைத்து வரும்போது பிடுங்கி ஒவ்வொரு இடங்களில் செடிகளாய் மரங்களாய் நாம் நடுகிறது போல நம்மை அங்காங்காங்கு செட்டில் பண்ணுகிறார். காரணம் ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய காரியங்களை, நம்மை வளர பண்ண வேண்டிய, நம்மை பெருக பண்ண வேண்டிய, நம்மை உயர பண்ண வேண்டிய இடங்களை அவரே தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கேற்ற விருப்பங்களை வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய மனதில் விருப்பங்களை உருவாக்குகிறதே கர்த்தர். இந்த காலை வேளையில நம்மை உண்டாக்கினவர் நம்மை மோனிட்டரேட் பண்ணி நம்மை நடக்க வேண்டிய வழிகளில் செம்மையாய் நடத்தி நாம் செய்ய வேண்டியது ஒன்று. அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று வேதம் சொல்லும்போது மேய்ப்பன் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு இசைந்து நடக்கிற ஆடுகள் நிச்சயம் நல்ல மேய்ச்சலை, நல்ல இளைப்பாறுதலை, நல்ல நீரோட்டத்தை கண்டுகொள்ளும். ஹல்லேலூயா. வழி தப்பி போகிறவர்களுக்கு அநேக வேதனைகளும் துன்பங்களும் உண்டு. ஆகவே இந்த கால வேளையில நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். நம்மை கடைசி மட்டும் காக்கிறவரும் தாங்குகிறவரும் நடத்துகிறவரும் செம்மையான வழியில் நடத்துகிறவரும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஆண்டவருடைய கரத்தில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னையும் உம்முடைய சந்நிதியில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்துவீராக என்று சொல்லுவோமா? நாம் செம்மையாய் ஹல்லேலூயா. ஆடுகள் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆகாரம் எங்க கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயப்படாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நாளே தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். ஆண்டவருடைய கருத்துல விட்டு கொடுப்போம். பயமற்று திகிலற்று சமாதானமாய் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்ல
தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஆண்டவரே ஆமீன் ஆழங்களுக்குள் எங்களை நடத்தி வருகிற தேவனுக்காக நன்றி. இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா இருதயங்களிலும் ஆமீன் நாங்கள் ஆண்டவரே உருவாக்கப்பட்டது தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டோம். நாங்கள் உம்முடைய ஆமேன் ஹல்லேலூயா மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் அறிந்து கொண்டு அதன்படி உம்முடைய வழிநடத்துதலை உம்முடைய ஆலோசனையின்படி நடத்திட செம்மையான வழியில் நடத்திட எங்களை அர்ப்பணிக்க எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. வழி தப்பு போய் ஆண்டவரே ஆமேன் சோதனைகளில் வேதனைகளில் ஆமே ஹல்லேலூயா துன்பங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி வழி நடத்துகிற கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யும். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். God bless you. Praise the Lord.